ஓய், என்ன சட்டி பானையில் கடமுன்னு விட்டுட்டு போகுது? ஆ, ஏன், என்ன காரணம், எதனால்? ஆடியா நீ ஊர் சுற்றி முண்டடி. ஆ, அப்புறம் ஊர் சுற்றி முண்டையா எப்படி இருக்குது? ஊர் சுற்றி முண்டைன்னா எப்படி இருக்கும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு அப்படியே மைண்டில் கிருன்னு நேரிக்குது. என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏன் ஊர் சுற்றி முண்டையாக போயிட்டா? ஊர் சுற்றி முண்டைக்கிட்ட எதுக்கு வந்து காசு வாங்கி திங்கணும்? ஊர் சுத்த மண்டை எதை எடுத்து கொடுத்தாலும் எதுக்கு வாங்கிக்கணும்? வாங்காமல் இருக்கணும். எதுக்கு வாங்கிக்கணும்? உன்னைய விட சொல்லிட்டா ஒன்று, அந்த வயசுக்கு வந்து மரியாதை கொடுத்து இப்போ தான் ஆஃப்டர் ஆல் டூ அப்படின்ட்டு போயிருப்பேன் நான். சரியா? மரியாதை கொடுத்தேன் நான். நீயே முதல்ல மாதிரி அந்த மாதிரி செல்வலட்சுமின்னு நினச்சிக்க வேண்டாம். இது வேற. சரியா? அப்போ இருந்தது வேற, இப்போ வேற. அப்போவும் நான் ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். என்னென்னலாம் வேது பார்த்தீங்க. நான் எங்கெங்கெல்லாம் இருந்தேன், ஊர் சுற்றி மட்டும் தான் நான் எங்கெங்கெல்லாம் இருந்தேன். அங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்க. ஒரு இடத்துல நான் முடியாத கட்டத்தில் எங்கள் அம்மாவும் வீட்டு இருந்தப்போ கூட எட்டிக்கோடு பார்க்கில் வந்து. சரியா? ஆனால் எங்கேயோ போய் நான் இது என்னுடைய வேலைக்காக நான் போய் என் வயிற்றுக்காக, என் வேலைக்காக, என் பிள்ளைய வளர்த்துருக்கான்னு என்னென்னமோ பிஸ்கட் தைக்கவும் அது தைக்கவும் இதைக்கு போயிட்டு கிடந்த கரூருக்குலாம். அப்போ வந்து வேது பார்க்க வருது. எதுக்கு வரணும் அந்த வேது பார்க்கறதுக்கு? உங்களை வர சொல்லியிருந்தேன்னா நான் சொல்லலையே. எதுக்கு வரணும்? அப்படி வந்து பார்த்து இல்லை என்ன கிடைக்குது எனக்கு உண்மை அதனால் வந்து என்ன கிடைக்குதுன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களை போய் சொல்லி பார்த்து அதில் வந்து நீ போய் அப்படி பார்த்துன்னு வச்சுக்க, நல்லது கிடையாது, கேட்டது தான் நடக்கும். என்ன, ஒருத்தர் எப்போ நீ போய் வேது பார்க்குறியோ அதை அவுட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கரெக்டாக இருந்துக்கணும். எதாக இருந்தாலும் கரெக்டாக இருந்துக்குங்க. சரியா? இந்த இங்கிட்டு தூக்கி கொண்டு அங்கிட்டு போடுறது, அங்கிட்டு தூக்கி கொண்டு இப்படி மூஞ்சில் போடுறது, அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அதெல்லாம் வேறவங்ககிட்ட வச்சுக்கோங்க. அது நல்ல வாயில், இது நார வாய். சரியா? ஏன் நான் வந்து ஒருத்தருக்காக பயப்படணும்னு அவசியமே கிடையாது. என்னுடைய காசில் நான் சாப்பிட்டுட்ருக்குறேன். யார்ட்டாவது 10 பைசா கொடுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். யூடியூப் சேனல் நடத்தாமல் இருந்துக்கிறேன் நான். சரியா? மாதம் ஒரு 20,000 30,000 கொடுத்தீங்கன்னா போதும். அதை வச்சு பொழைச்சிக்கிட்டு நான் யூடியூப் பக்கம் போக வந்துடுவேன். நான் என்ன மயத்துக்கு போகணும்? நீங்களே 10 பைசா கொடுக்கல, நான் எதுக்கு போகணும் யூடியூப் போய்ட்டு? இல்லை போயிட்டு டமட்ட மாறிக்கிட்டு இருக்கட்டா டான்ஸ் டிங்கு சக்கா ஜிங்கு சக்கான்னு. இனி ஆடத்தான் போகிறேன். ஆடணும். ஆடுறதுக்கு ஒரு இது இல்லை, அந்த மைண்டு வரல. வீம்புக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பண்ணி செஞ்சு விட்டுரும் நல்லா. வீம்பு இன்னும் வரல கொஞ்சம். அது எப்போ வருமோ அப்போ வரும், கண்டிப்பாக வரும். அப்போ பார்த்து நம்ம ஜிங்கி சக்கா போட்டுக்கலாம். சரியா? வரும் ஒரு நாளைக்கு, ஏதோ ஒரு நாளைக்கு. நல்லா 4 நாளாக 8 நாளாக என்ன வருங்க. சனிக்கிழமையும் அதே டயத்துக்கு போகுது, ஞாயிற்றுக்கிழமையும் அதே டயத்துக்கு போகுது, திங்கக்கிழமையும் அதே டயத்துக்கு போகுது. எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. இல்லை அதில் போய் ஒரு இது என்ன அப்படின்னா, ஒரு டேலண்டடு அப்படின்னா ஒரு 10 பைசா நீ வச்சுக்கிட்டு கோவாலும் ஜங்காட்டு மாதிரி ஆட்டிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்குவேன். நீ பெரிய ஐயோ அப்பாட்டக்கரு பெரிய விஞ்ஞானத்திலே பறந்துடலாம், விமானத்திலே பறந்துடலாம் அப்படின்னு மட்டும் மைண்டில் வச்சுக்காத. என்ன, அம்பானியும் இல்லை, டாட்டா பிர்லாவும் இல்லை. அது நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் ஒதுங்கி நின்றுக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட தேன் எடுத்தவன் பிறங்கை நக்குவான்னு ஒரு பழமொழி. சரியா? நீ என்ன ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறியோ தில்லுமுள்ளு பண்ணுறியோ அது கடவுளுக்கு தான் தெரியும். சரியா? நான் 10 பைசா யாருக்கா இருந்தாலும் கொடுத்து தான் பழக்கம் எனக்கு. நான் யாருக்கிட்டும் வாங்கி திங்கல. இல்லாத டயத்தில் நான் கேட்டன்னைக்கு கூட யாருமே எனக்கு ஒரு 10 பைசா உதவி பண்ணல. இதே என் தாய் இருந்திருந்தா இந்த மாதிரியெல்லாம் கேட்குமே? நீங்க கேட்காதில்ல? எந்த மாதிரி ஊர் சுற்றி முண்டை அப்படி கேட்காதில்ல என் தாய்? அதே தாய் இல்லைங்கிறத நிரூபிச்சுட்டு நீ, தாய் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு நீ. என் தாய் இருந்தால் அப்படி கேட்டிருக்குமா? இல்லை நீ கேட்டதுக்கு தான் சும்மா விட்டுருக்குமா? எங்கள் அம்மா என்னுடைய தாய் இருந்திருந்தா நீங்கள் அப்படி கேட்டதுக்கெலாம் சும்மா விட்டுருக்குமா? என்னை இப்படி கேட்டீங்கோட பிடிச்சி திட்டு விட்ருக்கோம். பண்ணியிருக்காதா? வரும் ஒரு காலம், கட்டலுக்கும் சோத்துக்கும் எட்டாத ஒரு காலம் வரும்பாங்க. சரியா? அது மாதிரி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நடக்கும். நடக்கிறப்ப பார்த்துக்கிட்டு ஜிங்கி சக்கா ஜிங்குன்னு போட்டுக்கிட்டு இருந்துக்கோ. வரும் கொஞ்ச நாள்லேயே வரும். ரொம்ப நாளில் போக வேண்டியதில்லை, கொஞ்ச நாளில் வரும். அது வர்றது வந்து நல்லதாக இருக்கட்டும் இல்லை கெட்டதாக இருக்கட்டும், ஏதோனா இருக்கும். நம்ம சொல்ல முடியாதுல்ல. எப்போ இப்படி வருதோ எப்போ இப்படி போகுதுன்னு கூட முடியல.
இந்த மழை வருதுங்கிறாங்க, புயல் வருதுங்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நெசமாக நம்ப முடியலாமா, இல்லைன்னா அதுக்கப்புறம்லாம் கணிக்க முடியாது. என்ன பண்ணுறது? ப்ருஷ் தலையெழுத்துன்னு ஒன்று எழுதிட்டு இருப்பார், அதில் தான் எல்லாமே நடக்கும். நான் வீடு கட்டிட்டேன், நான் பெரிய அப்பா டக்கரு. அப்படித்தானே? வீடு கட்டினா அப்பா டக்கர் ஆயிடுவாங்களா? யார் சொன்னது அப்படி? ஏன் கையில் காசு வச்சா சாப்பிட முடியாதா? காசு வச்சுருந்தா, நகை வச்சுருந்தா சாப்பிட முடியாதா? வலிக்குது, வர்றேன், வரும், டைம் வரும். இன்னொரு நாளைக்கு நான் அதை சுட்டி காட்டி டொப் அப்படி போடுறதுக்கு டைம் வரும். வரட்டும், நான் அப்போ பார்த்துக்கிறேன். சரியா? நன்றி, வணக்கம். இதை நான் வந்து யாரையுமே மென்ஷன் பண்ணி நான் பேர் சொல்லல, இல்லை, எனக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். இதில் நான் பயங்கர கரெக்டாக பேசியிருக்கிறேன். அவங்க பேரை மென்ஷன் பண்ணல, அவங்க புரிஞ்சுக்கிட்டும் புரியாமல் போட்டு அது அவங்க இஷ்டம். கடவுளுக்கு நேர்மையாக நான் நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். கடவுளுக்கு எந்த இதுலேயும் நான் துரோகம் பண்ண மாட்டேன். சரியா? அந்த ஒரு இது பொய் பேசுறதுன்னு சாத்தியம் கிடையாது என்கிட்ட. அவ்வளோ ஏதோ ஒரு பொய் பேசணும், அவ்வளோ பயக்குவேன். இது கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்ச அன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்து நீயே புரிஞ்சுக்குவ. எப்படி அமைதியாக போய் எப்படி உட்காந்துக்கிட்டு யோசிப்ப, ஓ இப்படி பண்ணாமல் இருந்ததாகுமோ. ஆமாம், என்கிட்ட காசு இருக்குது நான் எப்படி வந்து பப்ளிக்காக சொல்லுவேன்? என்கிட்ட காசு இருக்குது நான் எதுவும் சொல்லணும் உங்கள்கிட்ட? அப்போ ஒன்றுமில்லாத போயிட்டுவேன். நாங்களும் சேர்த்து வச்சுருக்கோம்ல. நீ 10 ரூபா சேர்த்துனா நாங்கள் 10 பைசாவை சேர்த்து வச்சுருக்கோம்ல. அதுதான் நடக்குது இப்போ. அப்படியே பொறுத்துடணும், கொஞ்ச நாளைக்கு பொறுத்து இருந்தேன்னு வச்சுக்க, மனசு பொறுத்து குழு நல்லா இருப்பேன். இல்லைன்னா ஆயிரும். வெயிட் பண்ணு.